பொரியல் தாங்க. அவரைக்காயும் முட்டைக்கோசும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கே இது ஃபஸ்ட் டைம்ங்க. ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு. அவரைக்காயோட சேர்த்து செஞ்சிடலாம், அதை தனியாக பொரியல் செஞ்சாலும் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லி நான் செஞ்சுக்கிட்ருக்கேன். தாளித்து விட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. வெந்து வந்தோடனே தேங்காய் திருவிடலாம். தேங்காய் அதுக்குள்ளே திருவிட்டு வந்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போது அப்பா கொடுத்து விட்டாங்க தேங்காய் ஊர்லேருந்து. அதை தான் உடச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா பூ பிடிச்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணியாச்சு. தேங்காய் பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் தேங்காய் பூ பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் பாருங்கள், இதெல்லாம் இங்கே வாங்கினா, எங்கள் ஊரில் வாங்கினா 50 ரூபா வரும். அவினாசியில் 50 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. சரி, போய் தேங்காய் திருப்பி வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெரிய மூவி இருக்கு இல்லையா, இதை வச்சிடலாங்க. காய்க்கு அவ்வளோ பெருசாக வேணாம். இப்போ வந்து சிறுசாக இருக்கிறத திருவி எடுத்துக்கலாம். ஓகே, இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. நீங்கள் இவங்களோட ஜோடி இறந்துட்டாங்க. இன்னும் 2 மீனெல்லாம் இறந்துருச்சுங்க. எதனாலன்னு எனக்கே தெரியல. எனவே சரி வாங்க, நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். தேங்காய் பூ நம்ம துருவி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகத்தாங்க. தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான். நிறைய தேங்காய் பூ போட்டால் மத்தியானத்துக்கெல்லாம் பொரியல் வச்சுருந்தா கெட்டுரும். நான் பொரியலுக்கு வரமிளகாய் தாங்க போடுவேன். நீங்களாம் பச்சை மிளகாய் பொரியல் போட்டு செய்வீங்க. எப்படி? இந்த முட்டைக்கோசும் கேரட்டும் சேர்த்து செஞ்சால் செம்மையாக இருக்குங்க அந்த காம்பினேஷன். ஃபஸ்ட் டைமாக நான் அவரைக்காயும் முட்டைக்கோசும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்னங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஊற்றி இருக்க தண்ணி கூட நல்லா வத்திடுச்சு. ஓகே, இது அவ்வளோதான். இந்த பொரியல் ரெடி. இப்போ இந்த பொரியலில் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம வரமிளகா போட்டதால் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. காயோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, டேஸ்ட் பார்க்கலாம். உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்கள் போய் சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் அவரை இந்த காம்பினேஷன் சூப்பர். இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு கூப்பிட்றேன், மன்னிச்சுக்கோங்க.